குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 16ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:23 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி மாலை 4:35 மணி வரை துவிதியை திதி, அதற்கு பின்பாக திருதியை திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் காலை 11:27 மணி வரை ஹஸ்தம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக சித்திரை நட்சத்திரம் உள்ளது. மாலை 6:22 மணி வரை மரண யோகமும், அதற்கு பின்பாக காலை 11:27 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பான தினத்தில் சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 11:27 மணி வரை சதயம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சூரியன், ராகு, சுக்கிரன், புத பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் சற்று நிதானங்கள் அவசியம். செலவு சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் உங்களுடைய அம்மா வழியில் உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்க வழியிலான விஷயங்களில் கவனங்கள் அவசியம். செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், செலவுகள் இருக்கலாம், வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரைக்கும் இருக்கின்றது. அதனால் இதன் சார்ந்த விஷயங்கள் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான பண்ணைகள் ரீதியிலான விஷயங்கள் குறித்து புதிதாக தகவல்கள் எல்லாம் அறியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகளிலையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சகோதர வழி உறவுல, மாமனார் வழியில், வேலையாட்கள் வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். வேலை சம்பந்தமான முயற்சிகளில் காலை நேரத்திற்கு பின்பாக நாம் முயற்சிகள் செய்யும் பொழுது எதிர்பார்த்த வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு செலவினங்கள் செய்யும் பொழுது கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நல ஆரோக்கிய மேம்பாடு சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் மிகவும் முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார்.
இன்றைய தினத்தில் குழந்தை பேறு சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வீட்டில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டங்கள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. போட்டித் தேர்வு சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான முயற்சிகளையும் எதிர்பார்த்த வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. ஆன்மீகம் சம்பந்தமான மந்திரங்கள் ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், உங்களுடைய மனம் விரும்பிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் உங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியில இருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று எல்லா விஷயங்கள்லையும் பொறுமை நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சற்று படபடப்பான எண்ண நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா குடும்ப வழியிலிருந்து ஆதரவுகளை பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக ஆர்வங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் உள்ளது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சற்று பொறுமை நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் அதிகப்படியான தைரியங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த புதிதான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சில விஷயங்களில் வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் திறன்கள் மிகுந்த நபராக இன்றைய தினத்தில் இருப்பீங்க.
ரொம்பவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தகுதிகள் எல்லாம் வளரக்கூடிய தினமாகவும் திறமைகள் வெளிப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிதாக பொருட்கள் கொடுக்குறீங்கன்னா முடிந்த அளவு அதை தவிர்க்கலாம். உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் இதையெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக உள்ளது. இளைய சகோதர சகோதரிகள், மாமன்னார், வேலையாட்கள் இவங்க வழியில் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ரகசியமான செயல்களுக்கான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று அவசரமான விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவசரத்தன்மையை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமாக உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. காலை நேரத்தில்னு பார்க்கும் பொழுது முகப்பொழிவுகள் எல்லாம் அதிகரிக்கும். கம்பீரமான தோற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இனிமையான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சற்று முன்கோபங்கள் இருக்கலாம். அதை மட்டும் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது மறைவான ரகசியமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கொடுத்த பணத்தின் வழியில் உதவிகள் பெறுவதன் வழியில் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் எல்லாம் ஒரு சிலருக்கு லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான வரவுகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கும். காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அதிர்ஷ்டங்கள்னால லாபங்கள் மிகுதியாக இருக்கும். வெற்றி பெறுவதன் வழியில் லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சில விஷயங்களில் எதிர்பார்த்த உயர்நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது. சங்கங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முன்கோபம் சார்ந்த பிரச்சனைகளையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கண் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது பல்வேறு லாபங்களையும் யோகங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. எதிர்பார்த்த ஆதரவுகள் எதிர்பார்த்த நேரத்தில் சரியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. மூத்த
சகோதரருக்கு ஆதரவு தரக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சங்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ண நிலைகள், மனநிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பணி சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. சற்று முன்கோபங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் கம்பீரமான உடல் தோற்றங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம். பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் கூடுதல் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகளால் நன்மைகள் அதிகரிக்கும். நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள், லாபங்களை பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் மிகுதியாக உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு பகவான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் மறைவான ரகசியமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காலை நேரங்கள்லன்னு பார்க்கும் பொழுது தொழில்முறை சம்பந்தமான விஷயம், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், பணி சார்ந்த விஷயங்கள் இதன் வழியில் சற்று விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் மறைமுகமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. மாமியார் வழியில் ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. கண் சம்பந்தமான சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது ரகசியமான பதவிகள் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ரகசியமான வெளிநாடு சம்பந்தமான தொடர்புகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சொத்துகள் சம்பந்தமான விஷயங்களை விற்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. தந்தை வழி உறவுகள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. தர்ம சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இயன்றவர்களுக்கு உதவக்கூடிய நபராக இன்றைய தினத்தில் நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியம். எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். லாப நிலைகளையும் எதிர்பார்த்த ஆதரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. பல்வேறு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் காலை
காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தந்தை வழி உறவுகள் வழியில் எதிர்பார்த்த ஆதரவுகள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துகள், பூர்வீக சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலையை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். திருமண சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள், தடைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த லாபங்கள், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. சற்று அவசரமான தடுமாற்ற நிலைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சற்று கருத்து மோதல் பிரச்சனைகளை எல்லாம் முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது, அதாவது மதிய நேரத்திலிருந்து தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம். அதன் வழியில் இடையூறுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனாலும் பணி சார்ந்த இடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் ஒரு சிலருக்கு மாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதிலெல்லாம் கூடுதல் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான திட்டங்கள், புதிதான முயற்சிகள் தொழில் முறையில் இருக்குது, பணி சார்ந்த விஷயங்கள்ல இருக்குது அப்படின்னா முடிந்தளவு அதை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக உள்ளது. எதிரிகள் வழியில், போட்டியாளர்கள் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மாமியார் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளோ செலவினங்களோ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள், வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக மாற்றியமைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனைவி வழியில், நண்பர்கள் வழியில எல்லாம் ஆதரவுகள் உங்களுடைய தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய தொழில் முறைகளுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியத்திலையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்களும் பொறுமைகளும் மிகவும் முக்கியமாக உள்ளது. பயணங்கள் போகிறீங்கன்னா அவசரங்கள் தன்மையை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகளுக்கெல்லாம் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்து தந்தை கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய
வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய நபர்கள் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை அப்பா கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் இருக்குது அப்படின்னா தகுந்த அளவு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு உதவக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சற்று சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். கருத்து மோதல் பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வேலை சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தந்தை கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வாரிசு வேலைக்கான முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சற்று முன்கோபங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பயணங்கள் போகிறீங்கன்னா நிதானங்கள் அவசியமாக உள்ளது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள், வரவுகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத இடையூறுகள், பிரச்சனைகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது. காலை நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது எதிரிகள் வழியில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் சற்று கவனங்கள் அவசியம். உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள், தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள்லையும் மிகுந்த கவனங்கள் அவசியம். பணியிடங்களில் எதிரிகள் வழியில் தொந்தரவுகள் இருக்கலாம். பணியிடங்களில் கூடுதல் கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா கவனங்கள் அவசியம். சொத்து சார்ந்த விஷயங்களில் அதிக கவன நிலைகள் முக்கியமாக உள்ளது. உங்களுடைய மூத்த பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து சின்ன சின்ன வருத்த நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சொந்த ஊரில் ஒரு சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், இடையூறுகள் இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. அரசியல் துறையில், கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த துறை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளோ இடையூறுகளோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. மனநிலையில் குழப்ப நிலைகள் வரலாம். எல்லா புதிதான விஷயங்களையும் இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா அதில் ஏதாவது இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் ரீதியில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். காலை நேரத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உறவில் இல்லைன்னா ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் வழியில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள், உங்களுடைய பார்ட்னர், இவங்க எல்லாருக்கும் இன்றைய தினத்தில் காலை நேரம் வரைக்கும் எதிர்பார்த்த லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. நல்ல எதிர்பார்த்த ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. காலை நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது அம்மா வழி உறவில் இல்லைன்னா தெரிந்தவர்கள் வழியில் வரன் பார்க்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்து வங்கி ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள் குறித்து புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள், ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை தவிர்க்கலாம். அதன் வழியில் இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. வரன் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க. எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.